திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் ஃப்ரிட்ஜில் கோளாறு உள்ளதாக கூறி வாங்கிய கடை முன்பே ஃப்ரிட்ஜை ஆட்டோ ஓட்டுநர் பெட்ரோல் ஊற்றி கொளுத்த முயன்ற சம்பவம் அங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மனைவி தாலியை வைத்து வாங்கிய ஃப்ரிட்ஜை எத்தனை முறைதான் சர்வீஸ் செய்வது என்று வேதனையில் குமுறும் இவர்தான் திருப்பத்தூர் மாவட்டம் கலந்திரா பகுதியைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் சுபாஷ். சுபாஷ் ஓராண்டுக்கு முன்பு 2 வருட வாரண்டியுடன் வாணியம்பாடி CL சாலையில் இயங்கி வரும் பிரபல தனியார் ஷோரூமில் பார்த்து ஆசையாய் இந்த ஃப்ரிட்ஜை வாங்கியுள்ளார். ஆனால் வாங்கிச் சென்றது முதல் அடிக்கடி கோளாறால் படுத்தி எடுத்திருக்கிறது இந்த குளிர்சாதன பெட்டி. தொடர்ந்து 4 முறை சர்வீஸ் செய்ய கொடுத்து விட்டதாக கூறும் சுபாஷ் மீண்டும் பழுதானதால் டென்ஷன் ஆகி நேரே ஃப்ரிட்ஜை ஆட்டோவில் தூக்கி வைத்துக் கொண்டு வாங்கிய கடைக்கே வந்துவிட்டார். இந்த குளிர்சாதன பெட்டி வேண்டாம், வேறு ஒன்று தாருங்கள் என்று கடுமையாக வாக்குவாதம் செய்துள்ளார். கடை நிர்வாகத்தினர் அதற்கு மறுத்ததாக கூறி ஃப்ரிட்ஜை பெட்ரோல் ஊற்றி கொளுத்த முயன்றார். அதிர்ச்சி அடைந்த கடை ஊழியர்கள் குளிர்சாதன பெட்டியை அங்கிருந்து அப்புறப்படுத்தினர். கண்டிப்பாக ஃப்ரிட்ஜில் என்ன கோளாறு என்று கண்டறிந்து சரி செய்ய நடவடிக்கை எடுப்பதாக சமாதானம் செய்ததால் ஆட்டோ ஓட்டுநர் சுபாஷ் அங்கிருந்து அமைதியாக சென்று விட்டார். தொடர்ந்து இதேபோல் குளிர்சாதன பெட்டிகள் கோளாறு ஆவதாகவும் பழுதால் மின்சாரம் கசிந்து உயிரிழப்புகள் ஏற்படுவதாகவும் அன்றாடம் வரும் செய்திகள் மக்களை அதிர்ச்சியடைய செய்துள்ளன. தந்தி தொலைக்காட்சி செய்திகளுக்காக வாணியம்பாடியில் இருந்து செய்தியாளர் சீனிவாசன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.